இப்போ உங்களுக்கு ஒரு பையன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உங்க குலதெய்வம் அப்படின்னா, உங்களுக்கு யாரு குலதெய்வமோ, உங்க பையனுக்கும் அவர் தான் குலதெய்வம். ஆனா, உங்களோட லக்னத்திலிருந்து 5வது வீடு ஒரு தெய்வமாகவும், உங்களோட பையன் ஜாதகத்தில லக்னத்திலிருந்து 5வது வீடு இன்னொரு தெய்வமாகவும் இருக்கும். அப்ப அப்பாவுக்கும், பையனுக்கும் இங்க வந்து ஒரு வேறுபாடு நடக்குது. அதன் அடிப்படையில தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தான் இந்த கடவுள் என்பவர் உங்களுக்கு சொந்தமானவர். பரம்பரையா இத நாங்க ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டா, ஃபாலோ பண்ண முடியாது. எனக்கான தெய்வம் எது அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கணும்னா, உங்க லக்னத்திலிருந்து 5வது வீடு என்ன கிரகமோ, அந்த கிரகத்துக்கான தெய்வ அம்சம் உங்க உடம்புல இருக்கு. நீங்க அந்த தெய்வத்த கூப்பிட்டா, அந்த தெய்வம் உங்கள்ட்ட திரும்ப பேசும். இப்ப நான் செவ்வாய் வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் முருகன்ட்ட பேசுறேன். எனக்கு திரும்ப பதில் வரும். அது என் காதுல கேட்கும். உக்கிரமான தெய்வங்கள் பேசுனா, அவங்க பேசுறாங்க. பட் என்னால கேட்க முடியாது. அவங்க பேசலன்னு அர்த்தம் இல்ல. பேசுனாங்க. பட் என்னால கேட்க முடியல. இப்ப என்னோட ஆறா, முருகனுடைய ஆறா கூட தான் செட் ஆகுது. நான் முருகர் வழிபாடு பண்றேன். இதையுமே எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வங்களுக்குன்னு உகந்த நாட்கள் இருக்கு. அந்த உகந்த நாட்கள்ல நீங்க விரதம் இருந்து, தர்ம காரியங்கள் செய்து, புண்ணியங்கள் செய்து, அதன் பிறகு அந்த தெய்வத்த உங்க மானிட்டர் பண்ற அளவுக்கு அவங்கள பார்க்க வைக்கணும். அதன் பிறகு அவங்களுடைய வழிபாடுகள் நீங்க செய்யும்போது, அந்த கடவுளினுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இப்படிதான் நீங்க உங்க கடவுள வந்து தேர்வு பண்ணணும்.